தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர். தியாஸ் இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, புதிய ஓட்டர் ஐடி, அதாவது புதிய வாக்காளர் அடையாள அட்டை பதிவது எப்படி, அதுவும் நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே பதிஞ்சு எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. எஸ்ஏஆர் ஃபார்ம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக நம்ம டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணி வாங்கிடலாம். ஆனால் இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் ஓட்டர் ஐடி வரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அது என்னென்ன மாற்றங்கள், அதை எப்படி நம்ம ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும், அதாவது நம்ம அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ ஓட்டர் ஐடி எப்படி பதிலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓட்டர் ஐடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். voterid.eac.gov.in பார்த்தீங்களா, இது வரும். இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் வரும். ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் இந்த வெப்சைட் தான் வரும். இதுதான் ஓட்டர் ஐடிக்கான போர்ட்டல், சரிங்களா. ஸோ இந்த போர்ட்டலில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த போர்ட்டலில் என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது புதிய ஓட்டர் ஐடி, அதாவது நம்ம இந்தியன் சிட்டிசன் விண்ணப்பிக்கக்கூடிய ஓட்டர் ஐடி, அதுக்கு என்ஆர்ஐ சிட்டிசன் விண்ணப்பிக்கக்கூடிய ஓட்டர் ஐடி, அடுத்து நம்முடைய கரெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கார் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம இதில் அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ளலாம். நாம் அப்ளை பண்ணிட்டோம், நம்முடைய அப்ளிகேஷன் என்ன கண்டிஷன் இருக்குது, அதுக்குள்ள ஸ்டேட்டஸ் இதில் பார்த்துக்கொள்ளலாம், சரிங்களா. ஸோ நம்ம அப்ளிகேஷன், அதாவது நம்ம ஓட்டர் ஐடி இருக்குது, அதை இப்போ நம்ம ஓட்டர் ஐடியாக வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஓட்டர் ஐடியில் நம்ம பேர் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டர் ஐடி புதுசு போடுறது, என்ஆர்ஐ, கரெக்ஷனு, நேம் டெலிட் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபார்ம் நம்பர். ஸோ அந்த ஃபார்மில் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ புது ஓட்டர் ஐடி நம்ம அப்ளை பண்ணதாக இருந்தால் ஃபார்ம் 6 தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டும், சரிங்களா. ஸோ இதே என்ஆர்ஐ கேட்டகரியில் உள்ளவங்க இருக்காங்கன்னா அவங்க ஃபார்ம் 6A தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில் அதில் நிறைய கேட்கும். அதுபோக நம்ம நேம் டெலிட் பண்ணக்கூடியதுன்னா ஃபார்ம் 7. அது மட்டும் கிடையாது, நமக்கு தேவையான அநேக பேருக்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னா ஃபார்ம் 8 தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்ம் 8 பார்த்தீங்கன்னா டேமேஜ், கரெக்ஷன் ஓட்டர் ஐடி எல்லாம் இதில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓல்டு ஓட்டர் ஐடி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர்லாம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த கலரில் சேஞ்ச் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த ஃபார்ம் 8 தான் வரும், சரிங்களா. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன பார்ப்போம்னா, ஃபார்ம் 6 ஃபில் பண்ணக்கூடியதை பார்ப்போம். ஏன்னா இதான் புதிய ஓட்டர் ஐடி, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இருந்தால் ஃபஸ்ட் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஃபில் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நம்ம ஏற்கனவே இதில் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு நம்ம என்னென்னா சைன் அப் பண்ணுறோம். சைன் அப் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த கேப்சா கோடை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். ஸோ உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கிறோ நேம் அதே போல் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நீங்கள் கடைசியில் இந்த ஆதார் கார்டு நேம் தான் கேட்கும். நான் இது உள்ளே வரும்போது சொல்கிறேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டில் எப்படி நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேம் இருந்துச்சு, அதாவது இன்சியல் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. இல்லை சிவகுமார் அப்படின்னா சிவா தனியாக குமார் தனியாக இருந்துச்சுன்னா சிவா குமார் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லைனா இன்சியல் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ தியாஸ் இன்ஃபோன்னு கொடுத்துருக்கேன், தியாஸ் இன்ஃபோ அப்படின்னா ஐ அப்படி மட்டும் தான் வரும், சரிங்களா. ஃபஸ்ட் நேம் உங்களுடைய நேமும் லாஸ்ட் நேம் இன்சியல் இருந்தாலும் கொடுத்துருங்க, இல்லை ஃபுல் நேம் இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணுறீங்க. ஸோ வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் உங்களுடைய என்ட்ரி பண்ண அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுறீங்க, சரிங்களா. எந்த நம்பர் சைன் அப் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுத்துட்டு அந்த கீழே இருக்க கேப்சா கோடை என்ட்ரி பண்ணி ரெக்வெஸ்ட் கொடுத்துருங்க, சரிங்களா. கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இதான் நேர்களே ஃபார்ம் 6. ஸோ ஃபார்ம் 6 நம்ம லாகின் பண்ணோடனே ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட 12 பாக்ஸ் இருக்குது. இந்த 12 பாக்ஸையும் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சப்மிட் ப்ரிவியூ கொடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துருங்க. தமிழ்நாடு நம்ம, சரிங்களா. இப்போ நான் இருக்க தமிழ்நாடு. ஸோ கொடுத்தீங்கன்னா அடுத்து டிஸ்ட்ரிக் கேட்கும். எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதில் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. நான் இப்போ திருநெல்வேலி கொடுக்குறேன், சரிங்களா. என்னுடைய அசம்பிளி, அதாவது உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுன்னு கேட்கும். ஸோ உங்கள் சட்டமன்ற தொகுதியை கரெக்டாக கொடுத்துருங்க, சரிங்களா. கொடுத்துட்டு அது கீழே நீங்கள் நியூ ஓட்டர் ஐடியா இல்லைனா எஸ்ஆர் ஃபார்மில் நீங்கள் ரிஜெக்ட் ஆனவங்களான்னு கேட்கும். ஸோ எஸ்ஆர் ஃபார்மில் ரிஜெக்ட் ஆனால் அதுக்கான உங்களுடைய பழைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்கணும், சரிங்களா. இல்லை நியூ ஓட்டர் ஐடி தான் அப்படின்னா நாங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுறதா நியூன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கட்டாயம் நெக்ஸ்ட் கொடுத்தா தான் அடுத்த பேஜ் வரும். ஸோ இதில் உங்களுடைய நேம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், சரிங்களா. இந்த நேம் ஃபில் பண்ணுறது நேம் இங்கிலீஷில் மேலே டைப் பண்ணுங்கள், கீழே தமிழில் வந்துடும், சரிங்களா. தமிழில் கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சைடில் இருக்க அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் வரும். ஸோ இந்த எழுத்துக்களை நீங்கள் கரெக்டாக அதில் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி
கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து இனிஷியல் இருந்துச்சுன்னா இனிஷியல் கொடுத்துருங்க. எல்லா எழுத்துமே தான் உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் வரல அப்படின்னா நீங்கள் அந்த தமிழில் இருக்க பாக்ஸில் வந்து உங்களுடைய இங்கிலீஷ் டைப் அதாவது தமிழ் டைப் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி இனிஷியல் பேர்லாம் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ கேட்கும் சரிங்களா. அதில் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருங்க. ஃபோட்டோ வந்து ஹியூமன் ஃபேஸ் கரெக்டாக தெரியணும் சரிங்களா. உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஃபேஸ் வந்து கிளியராக இருந்தோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஓகே ஆகும் சரிங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம், மதர் நேம், ஒய்ஃப் நேம் யாருனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக வந்து ஃபாதர் நேம் கொடுப்பாங்க. லேடிஸ்னால் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுப்பாங்க. ஸோ என்ன நேமோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க சரிங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், ஸோ செல்ஃப் உங்களுடைய மொபைல் நம்பர் தான் கொடுக்கறதா இருந்தால் அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க சரிங்களா. கொடுத்துட்டு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் செல்ஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கலாம், இல்லைனா வேண்டாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் கேட்கும். ஏன்னா இந்த ஓட்டர் ஐடியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஆதார் நம்பர் கொடுத்தே ஆக வேண்டும் சரிங்களா. இதற்கு முன்னாடி இல்லை, இப்போ வந்து நம்ம ஆதார் கட்டாயம் சப்மிட் பண்ணி ஆகணும். ஆதார்லேருந்து ஓடிபி வரும். ஸோ ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் கொடுத்துருங்க சரிங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆனா பெண்ணான்னு கொடுத்துருங்க. ஸோ என்ன ஜென்டரோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்து ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க சரிங்களா. கொடுத்துட்டு அதற்கான டாக்குமெண்ட், ஸோ நீங்கள் அதற்கான டாக்குமெண்ட் வைக்கணும். இதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டே ஆதார் கார்டு இருக்கும். அதற்கான ஃபோட்டோ அதை அப்லோட் பண்ணிடுங்க சரிங்களா. எல்லாமே 2 எம்பிக்குள்ள தான் இருக்கணும். அப்போ தான் அந்த நெக்ஸ்ட் பாக்ஸ் வரும் சரிங்களா. இல்லை அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் பாக்ஸ் வராது, லாக் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய அட்ரஸ் சரிங்களா. உங்களோட அட்ரஸை வந்து தெளிவாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ண வந்து அந்த சைடில் வந்து பாக்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ மேலே வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து தமிழில் வரும். ஸோ அது தமிழில் வரதை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இப்போ சும்மா ஒரு ஃபார்மெட்டுக்கு தான் இதில் என்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட், ஸோ இதில் என்ன டாக்குமெண்ட் வைப்பீங்களோ அந்த டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. எல்லாம் மேக்ஸிமம் வந்து இதில் என்ன கேட்டிருக்குன்னா வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கரண்ட்டு, பாஸ்புக்கு, பாஸ்போர்ட்டு, அதுக்கடுத்து வந்து ரெவன்யூ லேண்ட் ரெக்கார்டு, அதாவது ஈசி பட்டா அதை வச்சு, அதுக்கடுத்து அக்ரிமெண்ட்டு இல்லையா, டீடாக இருக்கலாம், சரி வாடகை ஒப்பந்தமாக இருக்கலாம், இல்லை சொந்த வீடாக இருந்தால் சொந்த பத்திரம் வச்சுக்கலாம், லீஸாக இருந்தால் லீஸ் அக்ரிமெண்ட்டு, பாஸ்போர்ட்டு, அடுத்து வந்து பாஸ்புக்கு, கரண்ட்டு பாஸ்புக், அதாவது உங்கள் பேங்க் பாஸ்புக்கு சரிங்களா. அடுத்து ஆதார் கார்டு, கேஸ் பில்லு, வாட்டர் பில்லு, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் சரிங்களா. காமனாக வந்து நம்ம ஆதார் கார்டு வச்சு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் எனக்கு நீங்கள் சொன்ன டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ ரேஷன் கார்டு தான் இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரேஷன் சொல்லி அதில் டைப் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு ஆப்ஷன் உண்டு. அதுவும் எல்லாம் 2 MBக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அது கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து டிசபிள் பீப்புள், ஊனமுற்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க என்ன கேட்டகரியில், அதாவது அவங்க ஐடியில் வந்திருக்கும். இப்போ கால், கை, கண், காது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து எதில் ஊனமுற்றவங்க எந்த லிஸ்ட்டில் இருக்காங்களோ அந்த லிஸ்ட்டில் அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அந்த யூஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அந்த கார்டு இருக்கும். அந்த கார்டில் டீட்டெயில் இருக்கிற டீட்டெயிலை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நார்மல் பர்சன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து கீழே வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற ஃபேமிலி மெம்பரோடைய டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அவங்களுடைய டீட்டெயில் இதில் கொடுங்க. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டும் கொடுத்துருங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா ஸோ டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர் நேம் கொடுத்துருந்தோம்ல, அதோடைய ஃபாதர் நேம் வந்துடும். அவங்களுக்குள்ள ஓட்டர் ஐடி இருக்கான்னு கேட்கும் சரிங்களா. ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபாதரோ மதரோ இல்லைன்னா உங்களுடைய கணவரோ அவங்களுக்குள்ள ஓட்டர் ஐடி கட்டாயம் கம்பல்சரி வேணும் சரிங்களா. இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா அதுக்கான டீட்டெயில் கேட்கும். ஸோ எனக்கு வந்து நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணிருக்கேன், ஹஸ்பண்டுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, என் அப்பா அம்மாவுக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம்னா எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ இருந்துச்சுன்னா இதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் கீழே இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் என்ட்ரோல் எஸ்ஐஆர்ன்ட்டு, ஸோ இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வராது சரிங்களா. அடுத்து டெக்ளரேஷனில் வந்து உங்களுடைய வில்லேஜ் கேட்கும். ஸோ வில்லேஜ் எந்த வில்லேஜோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேட் என்ன ஸ்டேட்டோ அதை ஸ்டேட் கொடுத்துருங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதையும் கரெக்டாக கிளிக் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா. கொடுத்துட்டு நீங்கள் அந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் குறைஞ்சது 5 வருஷத்துக்கு மேலே இருக்கணும் ஒரு அட்ரஸில் சரிங்களா. நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கீங்களோ அந்த வருஷத்தை கொடுத்துருங்க. கீழே வந்து பிளேஸ் கொடுக்கும், பிளேஸையும் கொடுத்துருங்க சரிங்களா. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த கேப்சா கோட் இருக்கும். கேப்சா கோடுக்கு பக்கத்தில் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் போகும். ஸோ சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா சென்ட் ஓடிபி போகும் சரிங்களா. ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கள்ல அதுக்குள்ள டீட்டெயில் ப்ரிவியூ இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது திருத்தம் இருந்தால் கீழே எடிட்னு வரும். ஸோ நீங்கள் அது எடிட் கொடுத்துக்கலாம். எல்லாமே ஓகே அப்படின்னா
நீங்கள் வந்து இதை சைன் அதாவது சப்மிட் கொடுத்துடலாம். சரிங்களா? சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் மெயின். நமக்கு இதற்கு முன்னாடி வந்து சப்மிட் கொடுத்தோடனே நமக்கு ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும், அக்னாலஜ்மெண்ட்டும் வந்துடும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இசைன் இருக்கும், இது நேராக ஆதார் வெப்சைட்டுக்கு போகும். சரிங்களா? ஆதார் போர்ட்டலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அக்னாலஜ்மெண்ட் வரும். அது வரைக்கும் வராது. இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் கிடையாது. இப்போ தான் இந்த ஃபார்மெட் வந்திருக்குது. இது இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்மெட்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ கம்பல்சரி ஆதார் வந்து நம்ம ஓட்டர் ஐடியா ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆயிரும். ஸோ இதான் நேயர்களே, இப்படி தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் அநேகருக்கு போய் சென்றடைய நீங்கள் ஒவ்வொரு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.